இன்னைக்கு கச்சத்தீவை பற்றி திமுக காரங்கிட்ட எல்லாம் பேசினா, சரிங்க அவங்க கொடுத்தாங்க, 10 வருஷமா நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க, ஏன் மீட்டு கொண்டு வரல அப்படின்னு கேட்குறாங்க. அது அடுத்த கேள்வி. நீ 15 வருஷமா இந்த கூட்டணியில் இருந்த போது நீ என்ன பண்ண, நீ ஏன் கொடுத்த, அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. ஒருத்தன் பேச மாட்டான். அத்தனை பேரை சுட்டு கொண்டாங்களே ஐயா, அதுக்கெல்லாம் என்னையா பொறுப்பு, யார் பொறுப்பு அப்படின்னு கேட்டா ஒருத்தன் பேச மாட்டான். 1.5 லட்சம் தமிழர்களை இனப்படுகொலை செஞ்சாங்க. அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு தியாகி. ஆனா அவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்து அவங்களுக்கெல்லாம் வாழ வழி ஏற்படுத்தி கொடுத்த மோடி இன்னைக்கு எதிரி. இதைத்தான் இன்னைக்கு ஸ்டாலின் அரசாங்கம் திமுக இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு. தப்பு செஞ்சவனை தியாகி ஆக்கிட்டு நல்லது செஞ்ச மோடிய எதிரியாக்கிட்டாங்க. தமிழ்நாடு மேல வன்மத்தை காட்டுறாங்களாமா. என்ன வன்மத்தை காட்டிட்டாங்க? எப்ப பாரு இதேதான். பொய், வாயை திறந்தா பொய், பொய்யை தவிர வேற எதுவுமே இல்லை. ஸ்டாலின் அவர்களுக்கு இது ஒண்ணுதான் ஃபார்முலா. கேட்டா நிதி தரல, நிதி பகிர்வு உரிமை போயிடுச்சு, மாநில உரிமைகளை பறித்து விட்டார்கள், நீட் தேர்வை கொண்டு வந்துட்டாங்க, தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து கல்வியை முடக்கிறாங்க, தொகுதி மறுவரையறை, இது எதுலையுமே உண்மை இல்லை. ஆனாலும் அந்த பொய்யை திரும்ப 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 சொல்றதுதான் திமுகவுடைய சக்சஸ். அவங்க ஒரு பொய்யை 1 லட்சம் தடவை சொல்லுவாங்க, நம்ம 1 லட்சம் தடவையும் பதில் சொல்லணும். இப்படியெல்லாம் கேவலமா பொய் சொல்லி மக்களை ஏமாத்தி மக்களை முட்டாளாக்கி அவங்க மனசுல வெறுப்பை விதைச்சு இப்படித்தான் திமுக ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு. இப்படித்தான் ஸ்டாலின் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு. அதனால திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த அரசியல் எல்லாம் மக்கள் கேவலமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு பொய்கள் சொல்லி சட்டமன்றத்தில் பொய்கள், தேர்தல் வாக்குறுதியில பொய்கள், எந்த மேடை ஏறினாலும் பொய்கள், பொய்யை தவிர வேற எதுவுமே பேச தெரியாத முதல்வரே.